சென்னை உட்பட 4 மாவட்டங்களுக்கு அடுத்த 3 மணி நேரத்தில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். 4 மாவட்டங்களுக்கு அடுத்த 3 மணி நேரத்தில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான நேரலையில் ஜெயலானி செய்தியாளர் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெயலானி, இது தொடர்பான முழு விவரங்கள். அம்ருத், சென்னையில் நேற்று இரவு முதலாகவே பரவலாக மழை என்பது கொட்டித்தீர்த்து வருகிறது. இதற்கான காரணம் வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த அந்த காற்றழுத்த சுழற்சி என்பது நேற்று பிற்பகல் 2:30 மணி அளவிலாக காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது. இது தொடர்ந்து 5.8 கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவாக தமிழகம் மற்றும் இலங்கையை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக நேற்று இரவே மழை என்பது இருக்கும் என்பதாக ஏற்கனவே வானிலை ஆர்வலர்களும் தனியார் வானிலை ஆர்வலர்களும் தொடர்ந்து தெரிவித்து வந்த நிலையில் நேற்று இரவு முதலாகவே சென்னையில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை என்பது கொட்டித்தீர்த்தது. இந்த நிலையில் தற்போது இன்று காலை 7 மணியிலிருந்து 10 மணி வரையிலாக அடுத்த 3 மணி நேரத்திற்கு சென்னை உட்பட சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய 4 மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதற்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பதையும் கொடுத்திருக்கிறது. குறிப்பாக சென்னையில் இன்று காலை 7 மணியை கடந்தும் கூட மேகங்கள் களையாமல் தொடர்ந்து கருமேகங்கள் சூழ்ந்து காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடனே வாகனங்களை இயக்கிச் செல்லக்கூடிய காட்சிகள் என்பதும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வந்தாலும் சென்னையில் இருக்கக்கூடிய பிரதான பகுதிகளில் மழை என்பது கனமழை முதல் மிதமான மழை வரை மாறி மாறி பொழிந்து வருகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை நுங்கம்பாக்கம், நந்தனம், மீனம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகள், அதே போன்று சென்னையின் நகர்பகுதிகளாக இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி, எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் வடசென்னை பகுதிகளிலும் கூட மழை என்பது தொடர்ந்து பொழிந்து வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் இருள் சூழ்ந்து காணப்படுவதால் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி செல்கின்றனர். குறிப்பாக வங்கக்கடல் பகுதியில் நிலை வரக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது இன்றைய தினம் வலுவடையக்கூடும் என்பதாகவும் அவை தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் என்பதாகவும் வானிலை ஆர்வலர்கள் தகவல் தெரிவிக்கிறார்கள். இதன் காரணமாக கடலோர பகுதிகளில் மழை என்பது அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆர்வலர்கள் தகவல் தெரிவிக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாகவே அடுத்த 3 மணி நேரத்திற்கு குறிப்பாக 7 மணி முதல் 10 மணி வரையிலாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு முதலாக இடியுடன் கூடிய மழை என்பது கொட்டியிருப்பதன் காரணமாக சாலைகளில் மழைநீர் என்பது பல்வேறு இடங்களில் தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகள் என்பதும் காண முடிகிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதிகளில் வாகன ஓட்டிகள் வாகனங்களை முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி செல்லக்கூடிய காட்சிகள் என்பது நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சிகள் மழை என்பது தற்போது பரவலாக பெய்து வருகிறது. இதன் காரணமாக இருள் சூழ்ந்து இருப்பதால் வாகன ஓட்டிகள் 7 மணியை கடந்தும் கூட ஒளி வராத காரணத்தினால் தங்களது வாகனங்களில் இருக்கக்கூடிய முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி வாகனங்களை இயக்கி செல்கிறார்கள். இருசக்கர வாகனங்கள் மெதுவாக இயக்கக்கூடிய காட்சிகள் என்பது காணப்படுகிறது. ஏனென்றால் சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக விபத்துகள் ஏற்படக்கூடிய அபாய சூழல் என்பது இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சென்னையில் தொடர்ந்து மழை என்பது இருக்கும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஆனாலும் கூட சென்னையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்படவில்லை. இதன் காரணமாக பள்ளி செல்லக்கூடிய மாணவ மாணவிகள், பணிக்கு செல்லக்கூடியவர்கள் என அனைவருமே இந்த மழையிலேயே செல்லக்கூடிய சூழல் என்பது நிலவி வருகிறது. இதன் காரணமாக அசௌகரியம் ஏற்படுவதாகவும் ஒரு பக்கத்தில் குடும்ப உறுப்பினர்களும் அதாவது பெற்றோர்களும் தெரிவித்து வருகிறார்கள். எனவே மழை என்பது தீவிர மழையாக இருப்பதன் காரணமாக பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை விடுவது தொடர்பாகவும் மாவட்ட நிர்வாகம் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதும் பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அம்ருத், ஜெயலானி, அதே போல தற்போது சென்னையின் எந்த பகுதியில நீங்க இருக்கீங்க? அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? நிச்சயமாக அம்ருத், தற்போது நம்ம இருக்கக்கூடிய பகுதி கிண்டி மேம்பாலத்தில் இருக்கிறோம். தற்போது அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவால் நேரடியாக காட்சிப்படுத்துவார். இந்த பகுதியில் தற்போதும் கூட பரவலாக மழை என்பது பெய்து வருகிறது. நம் நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சிகள் தெரியும். வாகனங்கள் என்பது தொடர்ந்து இயங்கி கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய தினம் பணிக்கு செல்லக்கூடிய நாட்களாக இருக்கிறது. நேரமும் 7 மணியை கடந்து விட்டது. ஆனாலும் கூட மழை என்பது ஓய்ந்த பாடில்லை. சென்னை கிண்டி, அசோக் நகர், ஈக்காட்டுத்தாங்கல் உள்ளிட்ட பகுதிகளிலும் அதே போன்று கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், நந்தனம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை என்பது பரவலாக பெய்து வருகிறது. சென்னையில் பெரும்பாலான பகுதிகளில் மழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது.
மேகக்கூட்டங்களும் கலையாமல் தொடர்ந்து இருள் சூழ்ந்தே காணப்படுகிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் வாகன ஓட்டுவதில் சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியும் சாலைகளில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த தண்ணீர் தங்களது வாகனங்களை விபத்துக்கு உள்ளாக்கி விடுமோ என்ற அச்சத்துடனும் நினையாமல் பணிக்கு சென்று விடுவோமோ என்ற அச்சத்துடனும் தொடர்ந்து இந்த வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களை இயக்கி வருகிறார்கள். சென்னையில் அனைத்து பகுதியிலுமே தற்போது பரவலாக மழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக மழையின் அளவை பொறுத்து பார்த்தவர் என்றால் நேற்று இரவு 8:30 மணி முதல் இன்று காலை 5:30 மணி வரையிலான அந்த மழையின் அளவு நிலவரங்களை என்பதை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த நிலவரங்களை பொறுத்தவரை சென்னையை பொறுத்தவரையே அதிகமான மழை என்பது பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக சென்னையில் பல்வேறு இடங்களில் பரவலாக 4 to 5 சென்டிமீட்டர் அளவிற்காக மழை என்பது பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து இன்று காலையும் மழை என்பது இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருப்பது பொதுமக்களிடையே அசௌகரியத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் இன்றைய தினம் பள்ளி கல்லூரிகள் பணிகள் என எதற்கும் விடுமுறை என்பது கிடையாது. எனவே தங்களது இயல்பு வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயத்திலேயே பொதுமக்கள் இருக்கிறார்கள். இப்படியான சூழ்நிலையில் நேற்று இரவு முதலாக பரவலாக பெய்த மழையின் காரணமாக பல பகுதிகளில் 4 முதல் 5 சென்டிமீட்டர் மழை என்பது பெய்திருக்கிறது. இந்த நிலையில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நந்தனம் பகுதியில் 4.5 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக 4 சென்டிமீட்டர் மழை உள்ளிட்டவை. அதே போல பள்ளிக்கரணை பகுதியில் 3 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. மீனம்பாக்கம் பகுதியில் 4 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இதுபோன்று பரவலாக சென்னையில் அனைத்து பகுதிகளிலும் 4 to 5 சென்டிமீட்டர் அளவிற்காக மழை என்பது நேற்று இரவாக பதிவாகியிருக்கிறது. இந்த நிலையில் இன்று காலை 6 மணியிலிருந்து கனமழையாகவும் மிதமான மழையாகவும் மாறி மாறி பெய்து வருகிறது. தற்போதும் கூட மழை என்பது விட்டப்பாடு இல்லை, தொடர்ந்து பெய்து வருகிறது. இதன் காரணமாக இயல்பான தங்களது வாழ்க்கையில இயல்பான பணிகளை மேற்கொள்ள முடியாமல் பொதுமக்கள் சிரமமடைந்து வருகிறார்கள். என்றால் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை இல்லை, பணிகள் விடுமுறை இல்லை. எனவே அனைத்து பணிகளையும் வழக்கமான நாட்களில் எப்படி மேற்கொள்வார்களோ அதே நிலையை இன்றைய தினமும் மேற்கொள்ள வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக மழையில் நனைந்தபடியே தங்களது பணிகளை மேற்கொள்ளக்கூடிய காட்சிகள் என்பதும் நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் குழந்தைகளுக்கு குறிப்பாக 1 to 5 வகுப்பு வரையில் படிக்கக்கூடிய அந்த பள்ளி மாணவர்களுக்கு கட்டாயம் விடுமுறை என்பது வழங்க வேண்டும். அதே போன்று அதற்கு மேல் படிக்கக்கூடிய அந்த உயர் வகுப்புகள் படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தக்கூடிய தகவலின் அடிப்படையில் விடுமுறை என்பதை வழங்குவதற்கான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பது பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்களின் முக்கிய கோரிக்கையாக இருந்து வருகிறது. அம்ருத், களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.